ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம குண்டாக இருக்கோம், வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சாலே நம்ம ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரே வெஜிடபிள் சுரக்காய் தாங்க. அந்த சுரக்காயை யூஸ் பண்ணி அருமையான சுவையில் ஒரு சாம்பார் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பு, அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடி போட்டு 5 விசில் விட்டு துவரம்பருப்பை மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சுரக்காயோட மேலுள்ள தோல் எல்லாத்தையும் நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். 10 to 15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. 12 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 டீஸ்பூன் சாம்பார் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு கல் காயம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. முன்னாடியே வேக வச்ச துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 3 கப் தண்ணி விட்டு குக்கர் மூடி போட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ மல்லித்தலை தூவி எடுத்துக்கோங்க. அடுத்து தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் குக்கிங் ஆயில், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 2 காஞ்ச மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 4 பல் பூண்டு தட்டி எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ தாளிச்சதை சுரக்காய் சாம்பாரில் சேர்த்துக்கோங்க. அருமையான சுரக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.